ரொம்ப நாளா மோமோஸ் கடையில சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்லயே செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சிக்கன் மோமோஸ் தான் செய்யறதா இருந்தது. எப்படியும் சொதப்பவும் தெரியும். சரி, அதனாலதான் வெஜிடபிள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெஜ் மோமோஸ் செஞ்சிருந்தேன். ஸ்டஃபிங்க்கு வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் இது மட்டும் தான் போட்டிருந்தேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சோயா சாஸ் ஊற்றி கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா போதும், டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு கோதுமை மாவுல தான் செஞ்சிருந்தேன். ருத்ரனுக்கு கொடுக்கறதா இருந்தது, அதனால மைதா மாவை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சமா தான் கொடுத்தேன், நிறைய கொடுக்கல. எல்லாத்தையும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சின்ன ரவுண்டா தேய்ச்சி எடுத்துட்டேன். உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை அப்படியே மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஷேப்பே வரல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணி வச்சுட்டேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா வரவே இல்லை. அப்புறமா இட்லி தட்டில் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த மோமோஸ் ஒவ்வொரு குழிக்குள்ளையும் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 35 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்குள்ள ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணிட்டேன். தக்காளி சட்னிக்கு 3 தக்காளி, வரமிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஒரு பேன்ல ஊற்றிட்டு அதுல சக்கரை, உப்பு, சாஸ் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ரெடி. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.